ஒரு ஊர் நீண்ட நாட்களாக நிம்மதி இல்லாமல் இருளில் தவித்துக் கொண்டிருந்தது. அங்கே உள்ள மக்கள் தினமும் பூஜை செய்தும் கடவுளை வேண்டியும் நிம்மதியை காணவில்லை. அந்த ஊரை ஒரு கருசக்தி, ஒரு பிசாசு மாதிரி சூழ்ந்திருந்தது. அது உறங்கும் குழந்தைகள் கனவிலும் விழித்திருக்கும் பெரியவர்கள் மனதிலும் பயத்தை விதைத்து வந்தது. ஆகையால் அந்த ஊர் கோயில் பூசாரி ஒரு நள்ளிரவு தியானத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது அவர் கண்களுக்கு ஒரு கனவு தோன்றியது. அந்த கனவில் ஒரு வீர பெண்மணி, பன்றியின் முகம், தேவி உடல், தீயை போல கண்களில் ஒளி, தலையில் சிவப்பு கிரீடம், பக்கத்தில் மகாகாளி நின்று காட்சி தரும் போல அந்த தேவி சொல்கிறாள், நான் வராகி, சத்வம் ரௌத்ரம் இரண்டையும் இணைந்த சக்தி. உன் ஊருக்கு வந்திருக்கும் இருள் அது ஒரு பாவ சக்தி. என்னை வழிபட்டால் மட்டும் அது விலகும் என்று கூறி மறைகிறாள். அடுத்த நாள் பூசாரி சொன்ன கனவை நம்பிய மக்கள் கோவிலுக்கு சென்று சிவப்பு தீபம் ஏற்றி மனமாற நம் ஊரின் இருள் நீங்கட்டும் என்று கூறி வேண்டினார்கள். அந்த இரவே ஒரு விசித்திரமான காற்று ஊருக்குள் வீச தொடங்கியது. பயத்தை விதைத்த சக்தி வேருடன் கிழிக்கப்பட்டது. மறுநாள் காலை ஊரே மாறிப்போச்சு. குழந்தைகள் சிரித்தார்கள், மக்கள் மனம் திறந்தனர். அந்த நாளில் இருந்து வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் நகர ஆரம்பித்தது. அந்த நாள் முதல் வராகியை தினமும் வழிபட்டார்கள். அவளுடைய திருவடி பக்கம் திரும்பிய எல்லோருக்கும் அவள் வாழ்க்கையின் அர்த்தத்தை காட்டினாள். தோல்வியில் இருந்தோர் நம்பிக்கை பெற்றார்கள், பயத்தில் இருந்தோர் தெளிவை பெற்றார்கள். வராகி வராகி ஒரு தாயான தெய்வம், நம்மை காக்கும் சக்தி. அவள் பாதம் உள்ள இடத்தில் தீமைக்கு இடமே இல்லை.